வணக்கம். இன்னைக்கு நாம இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது நான் இட்லி அரிசி தனியா உளுந்து தனியா ஊற வைக்க போறதில்ல, ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சு ரெண்டையும் சேர்த்தே அரைக்க போறேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சாலும் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டா வரும், தோசை நல்லா மொறுமொறுப்பாவே வரும். ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு 8 டம்ளர் அரிசி 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டம்ளர் சைஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டம்ளரில் இட்லி அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரில் உளுந்தே அறந்துக்கோங்க. இப்போ நான் 8 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் உளுந்து, அதாவது 1 பங்கு அரிசிக்கு 1/4 பங்கு உளுந்து. ஸோ எந்த அளவாக இருந்தாலும் ஓகே. ஸோ இதை நான் நல்லா ஒரு 3 வாட்டி அலசிட்டு, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வாட்டி அலசி நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். ஊறினாதான் நம்ம சீக்கிரமாக அரைக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ் கூட வைக்கலாம், நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அரைச்சிடலாம். ஸோ ஒரு மூடி போட்டு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி நல்லா ஊறியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. நல்ல அரிசி நல்லா ஊறியிருக்கு. உளுந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நல்லா தண்ணியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து ஊற வைக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இட்லியுமே நல்லா சாஃப்டாக தான் வரும். ஸோ இப்போ கிரைண்டரில் போட்டு அதை தண்ணி முங்குற அளவு ஊற்றி அரைக்கிறேன். ஸோ இது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சண்டே மார்னிங் ஊற வச்சுட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த மாவு அரைக்கிற அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ இட்லி நல்லா வராதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப சாஃப்டாக வரும். நான் இன்னைக்கு இட்லி உங்களுக்கு அவிச்சு காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அரைக்கிற டைம்லேயே நம்ம சேர்க்கறதுனால எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த சால்ட் இருக்கும். ஸோ இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க, தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இப்போ திரும்ப ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ திரும்ப அந்த பாத்திரத்தில் ஊற்றின உடனே நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. மாவு லைட்டாக சூடாக இருந்தது அப்படின்னா மூடி போட்டிங்கன்னா ஒரு ஸ்மெல்லு வந்துடும். ஸோ இந்த மாதிரி திறந்த மாதிரியே ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸில் நல்லாவே புளிச்சிரும். சேர்த்து அரைக்கிறதுனால பொங்காது, இட்லி சாஃப்டாக வராது, கல்லாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நான் இன்னைக்கு இட்லி அவிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாவில் பண்ண இட்லி தான் இது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் கட் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இட்லி மட்டும் கிடையாது, தோசையுமே நல்ல மொறுமொறுப்பாக வரும். ஸோ தனித்தனியாக ஊற வச்சு தான் அரைக்கணும் அப்படின்னு கிடையாது, சேர்த்து ஊற வச்சாலுமே வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், இட்லியுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.